வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வாரங்களா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பல வருடங்களா எதிர்பார்க்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில 7,000 கோடி ரூபாய் மதிப்புல 307 அட்வான்ஸ்டு டோடு ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு சமீபத்துல ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு அதிரடி அறிவிப்பை கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 156 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. தற்போது இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு ஒரு அதிபயங்கர ஆயுதத்தை இந்தியா களமிறக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன ஆயுதம்? பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரோடு புதிய ஆயுதம் இணைக்கப்படும் பொழுது அட்டாக் ஹெலிகாப்டரோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும்? வரும் கால யுத்த களங்கள்ல இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் மற்றும் இந்த புதிய ஆயுதத்தோட காம்பினேஷன் எப்படி மாற்றி அமைக்கும்? பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? எதற்காக அதிக எண்ணிக்கையில இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவத்துல இணைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை பல வருடங்களா ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது தங்களுக்கு ஒரு 156 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் தேவை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வெற்றிகரமா தயாரித்து இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையில 2022 வருடமே இணைக்கப்பட்டு விட்டது. தற்போது வரைக்கும் வெறும் 19 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. அட்டாக் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் இந்தியாவிடம் குறைவாதான் இருக்குது. இதன் காரணமாக தான் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களோட விலை ரொம்ப அதிகம். இதன் காரணமாக தான் இந்தியா இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை முழுக்க இந்தியாவிலே தயாரிச்சிருக்காங்க. இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் தற்போது உலகில் உள்ள மற்ற அட்டாக் ஹெலிகாப்டர்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதியில பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர். 1999 கார்கில் யுத்தம் நடந்த பொழுது இந்திய ராணுவத்துல பயன்பாட்டில் உள்ள ஹெலிகாப்டர்கள்னால 5000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியல. அப்பொழுதுதான் இந்தியாவுக்கு ஹை ஆல்டிடியூட் பகுதியில பயன்படுத்தக்கூடிய ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் தேவை அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதனை தொடர்ந்து டெவலப் செய்யப்பட்டதுதான் இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 6500 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். சியாச்சின் கிளேசியர் பகுதியில இதுவரைக்கும் எந்த ஒரு ஹெலிகாப்டரும் பயன்படுத்தப்படல. ஆனா இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் வெற்றிகரமா சியாச்சின் கிளேசியர் பகுதியில பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதியில பதுங்கி இருக்கக்கூடிய எதிரிகளை தாக்கி அழிப்பதற்கும் எதிரிகளோட பங்கர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய பாகிஸ்தான் எல்லை மற்றும் இந்திய சீன எல்லையில அதிக அளவுல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 156 பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 62,000 கோடி ரூபாய்க்கு இந்த 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க. இந்த 156 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை கர்நாடக மாநிலம் தும்கூர்ல இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல தயாரிக்க போறாங்க. இந்த தும்கூர் ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சமீபத்துல தான் இந்திய அரசாங்கம் தொடங்கினாங்க. இதுவரைக்கும் HAL நிறுவனத்திற்கு கிடைச்ச ஆர்டர்கள்ல இதுதான் மிகப்பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 156 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல 90 ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்பட உள்ளது. மீதமுள்ள 66 ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை இயக்க போறாங்க. இந்த பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் 15.8 மீட்டர் நீளமும் 4.6 மீட்டர் விங் ஸ்பானும் கொண்டது. இந்த ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு 2 HAL டர்போமெக்கா சக்தி 1H1 டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 330 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சமே இந்த ஹெலிகாப்டர்களை ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 6500 மீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இதுதான் உலகத்திலே அதிக உயரத்துல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடங்கள் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டரோட முன்புறத்துல ஒரு M621 கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கேனனை பயன்படுத்தி ஒரு நிமிடத்துக்கு 800 ரவுண்டுகளை ஃபயர் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட்ஸ், மிஸ்ட்ரல் ஏர் டு ஏர் மிசைல், துர்வாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், HSLD 250 precision guided units, unguided bomb, grenade launchers போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள்ல இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரோடு இன்னொரு புதிய ஆயுதமும் இணைந்து செயல்பட போகுது அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கு. அதாவது பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களோடு கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு லாயல் விங்மேன் ட்ரோனும் இணைந்து செயல்பட உள்ளதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ட்ரோன்களை முதல்ல Su-30 MKI, தேஜஸ் MK2, ஆம்கா போன்ற விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு தான் இந்தியா டெவலப் செஞ்சிருந்தாங்க. ஆனா தற்போது HAL பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரோடு இந்த கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ட்ரோனையும் இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. HAL உலகில் உள்ள மற்ற விமான தயாரிப்பு நிறுவனங்களை விட ரொம்ப அட்வான்ஸா கான்செப்டுகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு லாயல் விங்மேன் ட்ரோனும் ஹெலிகாப்டர்களோடு இணைக்கப்பட்டது கிடையாது. இந்த லாயல் விங்மேன் ட்ரோன் கான்செப்ட தற்போதுதான் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா இந்த லாயல் விங்மேன் ட்ரோன் கான்செப்ட்ல வல்லரசு நாடுகளுக்கே சவால் கொடுக்கும் வகையில வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சமீபத்துல கூட கேட்ஸ் வாரியர் ட்ரோனை HAL நிறுவனம் காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த வருடத்தோட இறுதிக்குள் கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட முதல் பறத்தல் நடைபெறும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரசாந்த் ஹெலிகாப்டர்களோடு லாயல் விங்மேன் ட்ரோன்கள் இணைந்து செயல்படும் பொழுது அந்த ஹெலிகாப்டர்களோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம பிரசாந்த் ஹெலிகாப்டரோட தாக்குதல் தூரமும் அதிகரிக்கும். தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல அட்டாக் ஹெலிகாப்டர்களை மிக எளிதா சுட்டு வீழ்த்திடுறாங்க. இந்த விஷயங்களை தடுக்கணும்னா இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்களோடு இணைக்கப்படணும். அப்பொழுது எதிரி மிசைல்கள் பிரசாந்த் ஹெலிகாப்டரை நோக்கி வரும் பொழுது இந்த ட்ரோன்கள் ஹெலிகாப்டரை நோக்கி வரும் மிசைல இடைமறித்து தாக்கி அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரோடு கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் இணைக்கப்படும் பொழுது மனித உயிரிழப்புகளையும் தவிர்க்க முடியும். அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸுக்குள்ள பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் நுழையாம இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் கேட்ஸ் வாரியர் ட்ரோன் 9.1 மீட்டர் நீளமும் 7.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 210 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால அதிகபட்சமா 700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால ஹை ஆல்டிடியூட் பகுதியிலையும் மிக சிறப்பா செயல்பட முடியும். அதாவது இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 9000 அடி உயரத்துல பறக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ட்ரோனோட வெளிப்புறத்திலையும் 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ்
ட்ரோனோட உள்புறத்திலையும் இருக்குது. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 650 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால 2 ஆஸ்ட்ராம் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்று எதிரிகளோட விமான ஓடுதளங்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களையும் எடுத்து சென்று இந்த ட்ரோன்கள்னால தாக்க முடியும். அடுத்து இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால 24 கேட்ஸ் ஆல்பா அப்படிங்கிற லாய்டரிங் யூனிட்ஸை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தற்கொலை ட்ரோன்கள். கிட்டத்தட்ட 24 தற்கொலை ட்ரோன்களை எடுத்து சென்று ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இதனால பிரசாந்த் லைட் காம்பேட் ஹெலிகாப்டரோடு கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை இணைக்கும் பொழுது ஹெலிகாப்டரோட தாக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா இந்த ட்ரோன்களை பிரசாந்த் லைட் காம்பேட் ஹெலிகாப்டரோடு இணைப்பதுல பல சேலஞ்சஸ் இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும். குறிப்பா அதிநவீன ரோபஸ்ட் டேட்டா லிங்க் சிஸ்டம் இந்தியாவுக்கு தேவை. ரியல் டைமா கேட்ஸ் வாரியர் ட்ரோன் மற்றும் பிரசாந்த் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்கள் கம்யூனிகேட் செய்து கொள்ளணும். 2 பிளாட்ஃபார்ம்ஸும் ஒரு பேட்டில் ஃபீல்ட் சினாரியோல ஒருங்கிணைந்து செயல்படணும். இதற்கு அதிக அளவுல AI தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்த வேண்டியது இருக்கும். பிரசாந்த் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் ஒரு மதர்ஷிப்பா செயல்பட்டு இந்த கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ட்ரோனை இயக்கி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும். இதனால இந்த 2 சிஸ்டங்கள் இணைவது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்த் லைட் காம்பேட் ஹெலிகாப்டரோடு இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் இணைந்து செயல்படுவது நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.